ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது. பாகம் 18, அத்தியாயம் 6, 6வது காலை உலா. மே 7, 1973 அன்று ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. லாஸ் ஏஞ்சலஸின் அருகிலுள்ள பசிபிக் மகா சமுத்திரத்தின் கரையில் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் டாக்டர் சிங், பிரம்மானந்த சுவாமி மற்றும் சில மாணவர்களுடன் நிகழ்த்திய உரையாடல். உரையாடலின் தலைப்பு பூடகமான சக்தியிலிருந்து ரசாயனங்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், உயிர் ரசாயனங்களிலிருந்து தோன்றுகின்றது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஆனால் இந்த ரசாயனங்கள் எங்கிருந்து வருகின்றன? ரசாயனங்கள் உயிரிலிருந்து வந்துள்ளன. உயிருக்கு பூடகமான சக்தி உண்டு என்பது இதனால் தெரிய வருகிறது. உதாரணமாக, ஒரு ஆரஞ்சு மரத்தில் பல பழங்கள் உள்ளன. ஒவ்வொரு பழத்திலும் சிட்ரிக் அமிலம் போன்ற பல ரசாயனங்கள் உள்ளன. இந்த ரசாயனங்கள் எங்கிருந்து வந்துள்ளன? அம்மரத்தில் இருக்கும் உயிரிலிருந்து வந்துள்ளன. ரசாயனங்களின் மூல ஆதாரத்தை பற்றி விஞ்ஞானிகள் அறிய மாட்டார்கள். ரசாயனங்களில் இருந்தே அவர்கள் அவர்களது ஆராய்ச்சியை தொடங்குகிறார்கள். ரசாயனங்களின் தோற்றுவாயை அறிய இயலாமல் இருக்கிறார்கள். உன்னதமான உயிரை கொண்டுள்ள சரீரம் பல ரசாயனங்களை உற்பத்தி செய்வது போல் மேன்மையான உயிரான பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நீர், ஆகாயம், மனிதன், மிருகம், பூமி என அனைத்திலும் காணப்படும் ரசாயனங்கள் அனைத்தையும் தோற்றுவிக்கிறார். இறைவனின் இச்சக்தியே பூடகமான சக்தி எனப்படுகிறது. பகவானின் பூடகமான இந்த ஆன்மீக சக்தி இருப்பதை ஒப்புக்கொண்டாலன்றி உயிரின் தோற்றத்தை அறிய முடியாது. டாக்டர் சிங் கூறுகிறார், பூடகமான ஆன்மீக சக்தியில் நம்பிக்கை இல்லை என்று விஞ்ஞானிகள் கூறுவார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அப்படியானால் அவர்கள் ரசாயனங்களின் தோற்றத்தை விளக்க வேண்டும். சாதாரண மரம் பல ரசாயனங்களை உற்பத்தி செய்வதை யாரும் காணலாம். மரம் அவற்றை எவ்வாறு உற்பத்தி செய்கிறது? விஞ்ஞானிகளால் இதற்கு விடை காண முடியாது. ஆகையால் உயிருக்குள் பூடகமான ஆற்றலை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். என் விரலின் நகம் எவ்வாறு வளர்கின்றது என்பது கூட என் அறிவுக்கு அப்பாற்பட்டது. அதாவது என் விரல் நகம் பூடகமான சக்தியால் அசிந்திய சக்தி வளர்கிறது. சாதாரண மனிதனிடம் இவ்வளவு அசிந்திய சக்தி இருக்குமானால் இறைவனிடம் எவ்வளவு அசிந்திய சக்தி இருக்க வேண்டும் என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். எனக்கும் இறைவனிடம் உள்ளதை போன்ற சக்தி இருந்தாலும் எனது சக்தியும் இறைவனது சக்தியும் அளவில் மாறுபடுகின்றன. என்னால் சிறு அளவு ரசாயனங்களையே உண்டாக்க முடியும். ஆனால் இறைவன் பிரம்மாண்டமான அளவில் ரசாயனங்களை உற்பத்தி செய்யக்கூடியவர். வியர்வையின் வடிவில் நான் சிறிதளவு நீரை உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் இறைவன் மகா சமுத்திரங்களை உண்டாக்கக்கூடியவர். ஒரு துளி கடல் நீரை ஆராய்ந்தால் முழு கடலின் தன்மையும் தெரிய வரும். அதேபோல் சாதாரண ஜீவராசி கடவுளின் இணைபிரியா அம்சமே ஆகும். எனவே ஒரு ஜீவாத்மாவை ஆராய்வதனால் நாம் கடவுளை அறிய முற்படலாம். இறைவனின் அசிந்திய சக்தி அளவற்றது ஆகும். இறைவனது பூடகமான சக்தி மின்சாரத்தில் இயங்கும் இயந்திரத்தை போல் வேகமாக செயல்படுகிறது. இயந்திரமானது மின் விசையை தட்டியவுடன் திறம்பட இயங்குவது போல் இறைவன் கட்டளையிட்டவுடன் படைப்பு துவங்கியது. இதை புரிந்து கொண்டால் இயற்கையின் செயற்பாடுகளையும் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இது கடினம் அல்ல. இறைவனின் கட்டளைப்படி அவரது பூடகமான சக்தி படைப்பை மேற்கொள்கிறது. பிரம்மானந்தா கூறுகிறார், சில விஞ்ஞானிகள் இறைவனையோ அவரது அசிந்திய சக்தியையோ ஒப்புக்கொள்வதில்லை. ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், அது அயோக்கியத்தனமாகும். இறைவன் இருக்கிறார், அவரது அசிந்திய சக்தியும் இருக்கின்றது. பறவைக்கு பறக்கும் சக்தி எங்கிருந்து வந்தது? பறவை அதன் அசிந்திய சக்தியால் பறக்கிறது. ஆனால் அது உங்களால் முடியாது. மற்றொரு உதாரணம், இரத்தத்திலிருந்து உண்டாகும் விந்து பாலுணர்வுள்ள மனிதனுள் இருக்கும். அசிந்திய சக்தி இரத்தத்திலிருந்து விந்துவை உண்டாக்குகிறது. பூடகமான சக்தியின் செயற்பாடு இல்லாமல் இது எவ்வாறு சாத்தியமாகும்? உயிரினங்களில் பல பூடகமான சக்திகள் உள்ளன. பசு புல்லை தின்று பாலை கொடுப்பது போல் உங்களால் கொடுக்க முடியுமா? ஆகவே பசுவினுள் பூடகமான சக்தி ஒன்று உள்ளது. அதனால் தான் பசுவால் புல்லை பாலாக மாற்ற முடிகிறது. ஆண், பெண் இருவரும் அடிப்படையில் மனிதர்களே. இருப்பினும் உணவை உட்கொண்டு பாலை கொடுக்க பெண்ணினால் மட்டுமே முடியும். இவை அனைத்தும் பூடகமான சக்திகளே ஆகும். டாக்டர் சிங் கூறுகிறார், வெவ்வேறு சரீரங்களில் வெவ்வேறு ரசாயனங்கள் உள்ளது. அதனால் தான் பசு பாலை உற்பத்தி செய்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஸ்ரீல பிரபுபாதா கூறுகிறார், ஆம். ஆனால் அந்த ரசாயனங்களையும் ஏற்பாடுகளையும் செய்வது யார்?
அது அசிந்திய சக்தியால் செய்யப்படுகிறது. அவற்றை உங்களால் செய்ய முடியாது. சோதனை கூடங்களில் புல்லிலிருந்து பாலை உண்டாக்க முடியாது. சரீரத்தினுள் உறையும் பூடகமான சக்தி உணவை இரத்தமாகவும் தசைகளாகவும் மாற்றுகிறது. எனவே அந்த பூடகமான சக்தியின் உதவி இல்லாமல் சோதனை கூடங்களில் புல்லை பாலாக மாற்ற முடியாது. எனவே அசிந்திய சக்தி உள்ளதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான பூடகமான சக்தியின் தோற்றம் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.